இப்போ இந்த தீர்மானங்கள்ல ஒரு தீர்மானங்கள் பத்தி ஒரு சின்ன சந்தேகம். தீர்மானங்கள்ல நீங்க அதிமுகவை கண்டித்து ஒரு தீர்மானம் தான் போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஏழு தீர்மானத்துல இருந்து 10 தீர்மானம் வரை பாஜகவை கண்டித்தா தீர்மானம் போட்டிருக்கீங்க. இந்த தேர்தலில் நீங்க எதிர்க்க போறது அதிமுகவையா பாஜகவையா? ஏன் நீங்க கேட்ட கேள்வி நல்லா இருக்கு. பாஜகவினுடைய நிழலில் உட்கிடையாக இருப்பது அதிமுக. நீங்க தெளிவாக ஒண்ணு புரிஞ்சுக்கணும் சார். இப்ப எங்களுடைய தலைவர் 27 தீர்மானங்களும் கொண்டு வந்தார். சிறப்பு தீர்மானம் ஒண்ணு கொண்டு வந்தார் அவரே. மற்ற தீர்மானங்களை எல்லாரும் படித்தாலும் ஒரு முக்கியமாக ஒரு தீர்மானத்தை அவர் கொண்டு வந்த பொழுது மிக முக்கியமாக மண், மொழி, மானம் காத்த ஓரணியில் தமிழ்நாடு, இது மிக முக்கியமாக இந்த தீர்மானத்தை சிறப்பு தீர்மானமாக கொண்டு வந்து எங்க இயக்கத்துல கழகத்துல உறுப்பினர் சேர்க்கின்ற அந்த ஒருங்கிணைப்பை பற்றி அவர் பேசினார். அப்படி பேசுகின்ற பொழுது நீங்க சொன்னீங்கல்ல, யாரையும் அவர் சொன்னாரு. எனக்கு முன்பாக, ஏன்னா தலைவியா இருந்த ஒரு அம்மையார், அவங்க இறந்துட்டாங்க. ஊழல் உள்ள போய் பாவம் மனம் உணர்ந்து இறந்துட்டாங்க. அந்த அம்மையாருடைய இறப்புக்கு பிறகு அதை நினைவுபடுத்தி என்ன சொன்னாரு, அவங்கதான் ரொம்ப அந்த வார்த்தையினுடைய ஸ்டைல் அதை பார்த்தாலே தெரியும். கண்ணு கெட்டிய தூரம் வரை எதிரிகளே கிடையாது. அந்த ஸ்டைலு, அந்த பேச்சு, கண்ணு கெட்டிய தூரவரையில் எதிரிகள் கிடையாது என்ற அந்த பேச்சு இருக்க. நான் அப்படிலாம் பேச மாட்டேன், எனக்கு அந்த ஆணவ குரல்லாம் எனக்கு வராது அப்படின்ற வார்த்தையை நினைவுபடுத்தி சொல்லிட்டு தான் அவர் அடுத்த கட்டமாக தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைத்தார். கோமாளி கூட்டம் என்பது என்ன தெரியுங்களா? கூட்டம்ன்றது மட்டும் இல்லை. டெல்லிக்கு நிதி ஆயோக் கூட்டத்திற்கு ஒரு பிரைம் மினிஸ்டரை ஒரு முதலமைச்சர் சந்திக்க போனார். முதலமைச்சர் பிரைம் மினிஸ்டரை சந்திக்க போகின்ற போது இந்த நாட்டிற்கான பிரச்சனைகள் இவ்வளவு நாள் எதுவும், ஏன்னா நண்பர் சொன்ன மாதிரி ஒண்ணுத்திலையும் அது டாக்ஸாக இருந்தாலும் சரி, வேறு சில பொருட்களுக்கு விளையாட்டமாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டிற்கு நிதியை தராதீர்கள். தமிழ்நாட்டில இப்ப மகளிர் எல்லாம் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற ஆட்சியை ஆதரிக்கிறார்கள், நிதியை நிறுத்துங்கள், அவர்களுக்கு உரிமை தொகை கூடாது, கட்டணம் இல்லாத சலுகை கொடுத்திருக்காங்க பேருந்தில், அது கூடாது, மாணவ மாணவியர்களுக்கு அரசு பள்ளியில் படித்தால் அவர்கள் உயர்கல்விக்கு போனால் மாசம் 1000 கொடுக்கிறார்கள். இதையெல்லாம் தடுக்கணும்னா நிதியை நிறுத்தணும். அந்த நிதியை நிறுத்துவதற்காக ஜிஎஸ்டியை கூட சரியா கொடுக்கல. இதையெல்லாம் கேட்கறதுக்கு நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போறாரு. இல்ல அததான் சொல்ல மிஸ்டர் எடப்பாடி என்ன சொல்றாரு, இவ்வளவு பிரச்சனைகளுக்காக நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போறாரு இவரு, இல்ல அவர் சொந்த பிரச்சனைக்கு போறாரு, அவர் சொந்த இதுக்காக போறாரு, அது இதுன்னு சொல்லிட்டு இவர்தான் திடீரென ஒரு நாள், இதை அவரு கூட திடீர்னு ஒரு நாள் டெல்லிக்கு போறது, 3 கார்ல மாறி மாறி போறது, யாருக்கும் தெரியாம அமித்ஷாவை போய் பாக்குறது, அமித்ஷா கூட்டத்தை விட்டு வெளியில வந்து நாங்க ஒண்ணும் பேசல, மாநிலத்தை பத்தி பேசலன்னு சொல்லிட்டு வர்றது. அடுத்த அரை மணி நேரத்துல அமித்ஷா இல்லை எங்களுக்குள் கூட்டணி முடிவிட்டதுன்னு அவரு சொல்றது. ஒரு கூட்டணி கட்சியினுடைய தலைவராக இவர் தமிழ்நாட்டில இருந்து இவர் சொல்லுவாரா? ஆனா அவர் சொல்லுவார். ஆனா இப்படி கோமாளித்தனமாக இருக்கக்கூடிய இந்த நிலைகளை நினைவுபடுத்துவதற்கு கோமாளித்தனமாக சொன்னாரே தவிர தனிப்பட்ட முறை கோமாளி கூட்டம் அப்படிலாம் அவர் ஒன்றும் சொல்லவே இல்லை. சரி, சார் நீங்க இந்த 2021 தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வந்து இங்க வந்து ஆட்சியை பிடிச்சிட்டா கட்சிகளை உடைத்தரும், அப்படியே தமிழர்களுக்கான உரிமை பறிக்கப்படுங்கிற ஒரு பிரச்சாரத்தை 2021 சட்டமன்ற தேர்தலில் அதை முன்னெடுத்தீங்க. ஆனா 2026 நிறைவேற்றப்பட்ட 27 தீர்மானங்கள்ல 10 தீர்மானங்கள் பாரதிய ஜனதா கட்சியை கண்டிச்சே போட்டிருக்கீங்களா? அதனால நீங்க இங்க பாரதிய ஜனதா கட்சி பெரிய கட்சியா வளர்ந்துன்னு நினைக்கிறீங்களா சார்? இங்க பாரதிய ஜனதா என்ற பாசிஸ்டுகள் தமிழ்நாட்டில் காலை வைப்பது மிக ஆபத்தானது. தமிழ்நாட்டில் அவர்கள் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நம்முடைய கீழடி ஆய்வுல 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழன் வாழ்ந்தான் வரலாறு இருக்கின்றத கூட வெளிப்படையாக எடுத்து சொல்ல, அரசு பூர்வமாக சொல்ல தடை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கும் தமிழுக்கும் நம்முடைய ஆந்திராவில் இருக்கும் தெலுங்கு, கர்நாடகம், கேரளா, இப்படி தென்னக மொழிகளுக்கு திராவிட மொழிகள் எல்லாவற்றிற்கும் சேர்த்து 22-24 கோடி. ஆனால் 24,000 பேர் மட்டும் பேசுகின்ற இந்தியாவில 24,000 பேர் மட்டும் பேசுறதுன்னு இவங்கதான் பிஜேபி கவர்மெண்ட் கொடுத்த அறிவுதான். அந்த அறிக்கையின்படி பேசுற சமஸ்கிருதத்திற்கு 1600 கோடி.
என்ன அர்த்தம்? ஆக இந்த வித்தியாசங்களை பார்ப்பீர்களே ஆனால் அவர்கள் தமிழ்நாட்டில் தமிழுக்கு கொடுக்கக்கூடிய இடங்கள், தமிழர்களுக்கு கொடுக்கிற இடங்களை நீங்க புரிஞ்சிக்க முடியும். அதனாலதான் நம்ம சொல்றோம். இப்ப ஒண்ணும் வேணாம் சார், தோழர் கூட அவர் கூட தெரிஞ்சுக்கணும். எடப்பாடி வேணும் என்றால் அரசியலுக்காக இன்னைக்கு இப்படி குதிச்சுக்கிட்டு மோடிக்காக பேசலாம், அமித்ஷாவுக்காக பேசலாம். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற பொது நிறுவனங்கள், இப்ப NLC இருக்கு சார், நெய்வேலியில 300 பேர் வேலைக்கு எடுத்தாங்கன்னா 290 பேர் வட மாநிலத்திலிருந்து வராங்க. 10 பேர்ல கூட 5 பேர் கூட எல்லா பிரிவுகளுக்கும் நமக்கான இடஒதுக்கீடு கூட கொடுக்கல. இதை எதுக்காக குறிப்பிடுகிறேன் என்றால், பிஜேபி வந்து மிக ஆபத்தான ஒண்ணு. அதனாலதான் அந்த பிஜேபியை கண்டித்து இன்றைக்கு பொதுக்குழுவிலே மிக தெளிவாக தீர்மானங்கள் போடப்பட்டிருக்கின்றன.